ஹலோ காய்ஸ், how are you all? இன்றைக்கி நம்ம மிஷன் இம்பாசிபிள் படத்தோட ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் நான் ரொம்ப ஹைப்டப்பாக இருக்கேன், பம்ப்டப்பாக இருக்கேன். இந்த படத்தை நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஜான் விக் 4 சொதப்பின மாதிரி வேறு எந்த படமும் சொதப்ப வாய்ப்பு இல்லைன்னு நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஸோ ஐம் வெரி பாசிட்டிவ் வித் த மிஷன் இம்பாசிபிள் 8 த ஃபைனல் ரெக்கனிங். நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன். இன்ஃபேக்ட் எனக்கு போன பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாட் ஈத்தன் குட் என்ன அவரால் என்ன ஸ்டெப் எடுக்க முடியும் அதை ஆன்டிசிபேட் பண்ணி அதுக்கான ஒரு 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 ஏ லெவலில் யோசித்து அழகாக அதுக்கான கவுண்டர் மூவ்ஸ் எடுத்து ஒன்று ஃபோர்ஸ் பண்ண வச்சு கிட்டத்தட்ட ஒரு செஸ் கேம் மாதிரி இருந்துச்சு போன பாட்டு. எனக்கு அது ஆக்சுவலி பிடிச்சிருந்தது. நாட் ஜஸ்ட் பிகாஸ் இஸ் நோ ஜம்பிங் ஆஃப் அ ரூஃப், அந்த அந்த ஒரு செல்லிங் பாயிண்ட் எனக்கு இல்லை. ட்ரெயின் மேலே சண்டை போடுற அதெல்லாம் எனக்கு இல்லை. கதையாகவே ரொம்ப இன்டெலெக்சுவலாக ரைட் பண்ண மாதிரி எனக்கு போன பாட்டு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ வாஸ் எக்ஸைட்டட். எனக்கு போன பாட்டு நான் வந்து ஐமேக்ஸில் பார்த்தேன் சென்னையில் இருக்கப்போ. இப்போ ஐ குடன்ட் கேஷ் த ஐமேக்ஸ், பட் ஸ்டில் ஓகே ஃபைன். நம்மளால் முடிஞ்சது, நம்மளால் அந்த ஃபர்ஸ்ட் டே ஒரு தியேட்டரில் ஃபேன்ஸோட செலிப்ரேட் பண்ணி பார்க்குறது தான். அதுதான் நம்மளோட முடியும்னா நம்மளால் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஆல் செட் அண்ட் டன் நாளைக்கு நாங்கள் போய் செலிப்ரேட் பண்ண போகிறோம் மிஷன் இம்பாசிபிள் இந்த ஃபைனல் ரெக்கனிங். இது வரைக்கும் நீங்கள் அதை பார்க்கல, மிஷன் இம்பாசிபிள்னு படம் வருதா என்ன சொல்கிறீங்க? சனிக்கிழமை ஏன் புதுசாக படம் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஏன் வியாழக்கிழமை ரிலீஸ் பண்ணல? இன்ஃபேக்ட் நான் 17 ஏன் ரிலீஸ் பண்ணுறேன்னு எனக்கு ஷாக்கு. நான் அது 23 தான் இந்தியாவில் ரிலீஸ் ஆகும் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் 17 இந்தியாவில் ரிலீஸ் ஆகுது. டிக்கெட்ஸ் எல்லாமே ஐமேக்ஸ்லாம் ஒரு 2 வாரம் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க சென்னையிலலாம். ஸோ பஸ் இன்னும் டவுட்டாக தான் இருந்துச்சு. பார்த்தா இப்போ தான் என் சிட்டிக்கு எனக்கு இப்போ தான் டிக்கெட்டை ஓப்பன் வச்சு டக்குன்னு போட்டேன். வாங்க வித் நியூ முதல்ல ட்ரைலர் ரியாக்ட் முதல்ல பண்ணிவிடுவோம். மிஷன் இம்பாசிபிள் ஏன் நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், இவ்வளோ பாசிட்டிவ் ஏன் இருக்கேன்னா அது காரணம் ட்ரைலர் தான். வாங்க ட்ரைலர் ரியாக்ட் பண்ணுவோம். இதுதான் மிஷன் இம்பாசிபிள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். செட் பார்த்தீங்களா, யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயே May 23 தான், நம்ம May 17 பார்த்துருவோம். May 5 டோக்கியோவா ஏதோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் இது தான் மிஷன் இம்பாசிபிள் படம்னா அது இது தான். பேக் டு பேக் வேறு எடுத்திருக்காங்க. ஓகே, தட்ஸ் இட் காய்ஸ். இப்போ நான் அந்த ஸ்ட்ரீம் பண்ண ரொம்ப ட்ரைவாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஐ கிளாட் ஐ டிட் திஸ் ஸ்ட்ரீம். ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரைலர் பார்த்ததுக்கப்புறம் என்னோடய ப்ரிடிக்ஷன் கொஞ்சம் இருக்குது காய்ஸ். நான் வேணால் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோடய ப்ரிடிக்ஷன் மட்டும் சொல்கிறேன். ஒரு அந்த ஒரு ஒரு பாடியில் வந்து கொஞ்சம் படுத்த மாதிரி இருந்துச்சுல, ஒரு பாக்ஸ்குள்ளே கொஞ்சம் படுத்த மாதிரி. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி ஒரு லெஜெண்ட்ஸ் ஆஃப் டுமாரோ மாதிரி, இல்லை ஒரு அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் மாதிரி, ஒரு டைம் வேஸ்ட் மாதிரி. வாட் இஃப் ஈத்தன் கோஸ் ஃபார் ஒரு டேஸ் ஆஃப் த ஃபியூச்சர் பாஸ்டா, அந்த படத்தில் ஒரு மாதிரி வாட் இஃப் இஸ் டைம் ட்ராவல்ஸ் ஆர் சப்கான்ஷியஸ்லி ட்ராவல்ஸ் டு அவன் லைஃப்பில் எடுத்த முக்கியமான டெசிஷன்ஸ் எல்லாத்தையும் ஹீஸ் புட் இன் தோஸ் சிச்சுவேஷன்ஸ். ஸோ வாட் திஸ் டைம் ஹீ வுட் டூ, பட் ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஹீ வில் டூ த சேம் திங் அகெயின் அண்ட் அகெயின் பிகாஸ் எவ்ரி டைம் ஹீ டிட் த ரைட் திங் அப்படின்னு நினைக்கிறேன்னு தோணுது. அதுமாரி நிறையா நாட் த என்டையர் மூவியோ டைம் வேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல வரல, பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் ஆஃப் த ஒரு படமாவது கொஞ்சோண்டு இந்த டைம் அவர் என்னென்ன டிசிஷன் எந்தெந்த லைஃப்பில் எப்படி எடுத்தார், அவரோட லைஃப்பில் என்னென்ன டிசிஷன் எந்தெந்த டைமில் க்ரூஷியலாக எப்படி எடுத்தார், அண்ட் தென் அது வந்து இப்போ அந்த டிசிஷன் எடுப்பாரா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொண்டு போவாங்களோன்னு தோணுது. இது என்னோட பர்சனலான ஒரு விஷயம். பட் ஓவராலாக படம் வந்து பயங்கர ஆக்ஷன் பேக்டாக, பயங்கர மைண்ட் பெண்டிங்காக, மைண்ட் ஃபக்கிங்காக, மைண்ட் கேம் லெவலில் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஒரு படமாக, நல்லா ஒரு தீனி போடுற மாதிரி ஒரு படமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு என்ஜாய் திஸ் இன் நாளைக்கு ஈவினிங். நீங்கள் இது வரைக்கும் புக் பண்ணலண்ணா, இது வரைக்கும் நீங்கள் எந்த படமே பார்க்கலண்ணா, இந்த ஒரே ரீக்கா மட்டும் பார்த்துட்டு தமிழ் டப்பிங் இருந்தாலும் பரவாயில்ல, டிக்கெட் புக் பண்ணி போய் படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. ஐ பெட் ஆன் இட். ஸோ இதுதான் இந்த ஓவரால் ஸ்ட்ரீம். ஐ எம் கிளாட் ஐ டிட் திஸ் ரியலி. ஸோ என்ன மாதிரி நான் பண்ணுற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு கமெண்ட் ஆன் எனி திங், நான் இந்த படம் பார்த்தேன் ப்ரோ, இந்த படத்தில் இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு மாதிரி, இல்லை நீங்கள் இதை பற்றி நான் எங்கேயும் பேசல ப்ரோ அப்படின்னு சஜஷன்ஸ் வச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் மீ, ஹிட் தட் சப்ஸ்கிரைப் பட்டன். தட்ஸ் த ஒன்லி வே யூ கேன் டூ எனி சப்போர்ட். அப்கமிங் யூடியூபர்ஸ் நீங்கள் அப்படி தான் சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வாட் ஐ பிலீவ் இன். ஸோ இன்னும் நல்ல ஸ்ட்ரீமாக சந்திக்கிறேன். அன்டில் டேக் அப் பை. சி யூ ஆல். பீஸ் அவுட்.